கெமிஸ்ட்ரிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என் கிளாஸ் மட்டும் இல்ல, மத்த எல்லா கிளாஸ்லயும் அவர் நினைப்பதான் இல்ல. அவர் எடுக்கிற கிளாஸ் எனக்கு பிடிக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. வேற எதுவும் இல்ல. இரு, நான் இப்பவே கரெக்ட் பண்ணிடுறேன். இங்க நடந்த சில விஷயங்கள் வெளியே யாருக்காவது தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நடக்குன்றது உனக்கே நல்லா தெரியும். இனிமே பிரபு சார் மட்டும் இல்ல, வேற எந்த பசங்க கிட்ட நீ பேசினாலும் கன்ஃபார்ம் டிசி தான். ஜானகி ராமன் மொளஸ் இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா ஒரு லேடி டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களே சர்ச்சைம் பண்ணிட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? எங்கடா பசங்களை யாரையுமே காணோம்? யாரையுமே காணுமா இல்லை யாரையாவது காணுமா? என்னடா? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மாடா. டேய், ஏ செக்ஷன் பசங்க கொஸ்டின் பிரச்சனை இல்லைடா. நம்ம வேணா வெளியில் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொஸ்டின்ஸை பார்த்து எழுதலாம்டா. அட்லீஸ்ட் பார்த்து எழுத பாஸ் பண்ணலாம்டா. படிடா படிடா. போய் கொஸ்டின் பேப்பர் எடுப்ப? நான் தானே உள்ள போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்துறேன். மாட்டா நீயா பனிஷ்மெண்ட் வாங்குவா? இல்லைல்ல, நான் தானே மாட்டணும். படித்து எழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ம், சரி வா போகலாம். இது என்னடா பிடி? பிடி இல்லடா, டிபி. ஓ டேய், டேஞ்சர் பாய்ஸ்டா. ஏய், டேஞ்சர் பாய்ஸா இல்லை தீபா பாலுவா? டேய், நானும் பார்த்து தான்டா இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? என்கிட்ட மறுக்கணும் எனக்கு எப்படா தோணுச்சு? டேய், நான் லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னேண்ணா? சொல்லலை. இல்லை அந்த பொண்ணு சொன்னிச்சா? இல்லை, இவன் தான். நீ சொன்னியாடா? மச்சான் இல்லை மச்சான், சத்தியமா நான் சொல்லடா. அப்புறம் எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்? நீ அவங்களும் ஒன்று உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நீயும் ரம்யா கும்யான்னு சுற்றிட்டு இருக்க. நீ என்னைக்காவது லவ் பண்ணுறேன்னு நான் சொன்னேனாடா? டேய், அந்த பொண்ணு, அதுவும் ஏ செக்ஷன் பொண்ணே வந்து பேசுது. வாழ்க்கையில் முதல் தடவை ஏ செக்ஷன் பொண்ணு நம்மள்ட்ட வந்து அப்ரிசியேஷன் பண்ணுதுன்னு மதிச்சு பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப். லவ் கிவ்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? லவ் பண்ணோம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் மச்சான். அப்படி லவ்லாம் பண்ணலையா? இல்லடா. ஐயோ, நீ லவ் பண்ணுவேன், நானும் அப்படியே லவ் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆக்சிடைசேஷன். ஆக்சிடைஸ் ஆகும்போது அதில் இருக்கிற வாங்க சார். மேம், ஒரு 5 minutes ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் யூ ஆர் நியரிங் த போர்டு எக்ஸாம்ஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்டர் பண்ணணும். மேம், நாலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே 3rd floor மாத்திருங்க. ஓகே சார். வேறு எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே. இனிமேல் எங்கள் ஸ்கூல் டைமிங்ஸ் 9 to 4 கிடையாது. மார்னிங் 7 to ஈவினிங் 6 o'clock. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 hours ஸ்பெஷல் கிளாஸ். ஸோ யூ ஹேவ் டு லீவ் 8 o'clock only. அப்புறம் மேம், இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகே சார். வீட்டில் கேபிள் கனெக்ஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ண சொல்லுங்கள். சரி சார். ஹியர் ஆஃப்டர் நோ லீவ் வில் பி பர்மிட்டட் ஃபார் யூ ஆல், ஈவன் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் தான். நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் வில் பி இஷ்யூடு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டிக் ஆன் டு தட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இந்த போர்டு எக்ஸாம் கிட்ட நெருங்க அட்வைஸுங்கிற பேர்ல அப்படி படி, இப்படி எழுதாத, அப்படி பேசாத, இப்படி பண்ணு, இதெல்லாம் பண்ணாதான் நீ நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஸ்டாஃப்ஸுங்களா இருக்கட்டும். 12th தான்டா ரொம்ப முக்கியம், இதில் நீ நல்ல மார்க் எடுத்தாதான் உன் லைஃபையே முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கிரியேட் பண்ற ப்ரெஷர் இருக்கே. ஏ செக்ஷன் பாய்ஸ், ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறத மட்டும் படிக்க கூடாது, புக்ஸ் ஃபுல்லா படிக்கணும். அப்பதான் செட் வாங்க முடியும். ஒரு மார்க் மிஸ் பண்ணா கூட கட் ஆஃப்ல half mark போய்டும். மெரிட்ல இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க முடியாம போய்டும். எத்தனை பேர் கட் ஆஃப்ல half mark மிஸ் ஆகி இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க முடியாம போயிருக்காங்க தெரியுமா? ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கா மெயின்டைன் பண்ணணும். பேப்பர் எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்கரேட்டிவா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு குட் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகும். அப்பதான் ஹை மார்க்ஸ் கிடைக்கும்.
யூ டோன்ட் ஹேவ் a lot of time. எக்ஸாம் உங்களுக்கு 2.5 hours மட்டும்தான். அதனால 2 மணி நேரத்துல எக்ஸாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸாம் பேப்பர் ரிவைஸ் பண்ணி வச்சினா புரியுதா? ஆன்சர்ஸ் எல்லாம் பேராகிராஃபா எழுதாத. பாயிண்ட் ஹைலைட் பண்ணு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் பிரவுன் பென் யூஸ் பண்ணு. நிறைய கலர் ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணு. என்னடி கனெக்ஷன் அங்கே போகுது போல. என்னடி சிரிக்கிற? இனிமே அவளுக்கு கனெக்ஷனே கிடைக்காது. இப்போ ஒரு லூஸு. அவ சிம்மை பிளாக் பண்ணிட்டேன். எப்படி? ரொம்ப சிம்பிள். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். 3 விஷயம். கடைசி ரீசார்ஜ் பண்ணது, ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ண நம்பர், அவள் சிம் யார் பேரில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த சிம் அவங்க அப்பா பேரில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக அவன் நம்பருக்கு 20 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணேன். ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணுற நம்பர் குரு. 3த்தையும் சொன்னேன். பிளாக் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணுறன்ற பேரில் சைக்கோத்தனமாக சுற்றிட்டு இருக்காடி. இவ கிடக்குற வாடி நம்மளும் லூஸ் ஆகிடும். அப்புறம் என்ன தீபா, என்ன விஷயம்? சார் கெமிஸ்ட்ரி மேம்கிட்ட ரெக்கார்ட் நோட் சைன் வாங்கலான்னு வந்தேன் சார். ஓ மேம், இந்த 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் பாஸ் ஆகவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம்ல. ஆமாம் சார், அந்த சி செக்ஷனில் ஒரு 5 உதவாக்கரைங்க இருக்குதுங்களே, அதுங்களா? ஆ, அந்த 5 பேரோட சேர்த்து 6வது ஒரு ஆளை சேர்த்துக்கோங்களேன். யாரு சார்? யாரும் பார்க்குறீங்களா? நம்ம தீபா தான். என்ன சார் சொல்கிறீங்க? மேடத்துக்கு இப்போலாம் வந்து அந்த 5 பேரோட மட்டும்தான் பழக்க வழக்கமே. மேம், நீங்கள் சினிமாலாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலே 3rd floor போனீங்களா, மேடமும் குருசாரம் பண்ணுற லவ்ஸ் இருக்கு, கண் கொள்ளா காட்சி. மேம், ஸ்கூலே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இல்லை சார். என்ன தீபா? A கிளாஸ் பசங்க C கிளாஸ் பசங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ என்னடா லவ்ஸ் பண்ணி தெரியுற? ஆ மேம், பேசாமல் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு டீஸ் வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள். இதெல்லாம் என்னத்தை படிச்சு கிழிக்க போகுது? போக சொல்லுங்க மேம். தீபா, உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம், அப்படியே உடைச்சிட்டியே. 12th பப்ளிக்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. மேம் அப்படிலாம் இல்லை மேம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ஓ ஃப்ரெண்ட்ஸு, அப்போ நான் தான் தப்பாக நினச்சிருக்கேன் போல இருக்கு. ஆ
என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்ன மாதிரி எத்தனை பேர் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஆ சார் அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சார். நீங்கள் தான் Shut சார் up. அப்பா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்ன எது பேசிட்டு இருக்கியா? ஆ இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நேரம் டீசி குத்து அமைச்சிருப்பேன். கோ. தீபா என்ன நைட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா அப்புறம் ரிப்ளை காணோம். ஏதாவது தப்பாக எடுத்துட்டியா என்ன? இப்போ என்னத்துக்கு சீன் போடுற? நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ண. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு அதை பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறியோ அதை சொல்ல சொன்னேன். நானும் அதை மெசேஜ் பண்ணேன். வாயை மூடு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கனா? ஏதோ ஒரு நாள் கிளாஸ் செமினார் பண்ண புதுசா இருந்துச்சு. சரி உனக்குள்ளே ஒரு டேலண்ட் அன்நோட்டிஸ்டா இருக்குன்னு பேச ஆரம்பிச்ச. ஆனா அதை நீ மிஸ்யூஸ் பண்ற. நான் உன்னை லவ் பண்றேனா? என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கனா? யாராவது வந்துட போறா. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம 2 பேரும் லவ் பண்றோன்னு ஸ்கூல் ஃபுல்லா ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்கீங்க. உனக்கு எப்படி இப்படி தோணுச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு? சும்மா இரு சுமி. டேய் நீ சி கிளாஸ் பையன், நான் ஏ கிளாஸ் பொண்ணு. ஏதோ பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்க பேசினாதான் பேசுவேன், ரொம்ப ஜென்யூன் அப்படி இப்படிலாம் சொன்ன. அதெல்லாம் என்ன நடிப்பா? நீங்க கிளப்பின ரூமர்ஸ் இப்ப ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போய் எனக்கு டிசி வரைக்கும் வந்துருச்சு. உனக்கு வேணா இந்த டிசி சஸ்பென்ஷன் இதெல்லாம் சிம்பிளா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. நான் இங்க படிக்க மட்டும்தான் வந்திருக்கேன். கடைசியில ஒரு சி கிளாஸ் புத்தியை காட்டிட்டீல.